தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் எப்படி இந்த கார்த்திக் கிட்ட மாட்டினேன்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் நேகா. நேகாவோட அப்பா அம்மா அவளோட சின்ன வயசுல இறந்து போனதால பாட்டி வீட்டுல தான் வளர்ந்துருக்கா. அப்போ பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த கௌதமோட இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே லவ் வந்துருது. நேகாவோட பாட்டி இறந்து போனதும் அவளோட தாய் மாமா அவரோட வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போயிறாரு. அந்த தாய் மாமனோட பையன் தான் இந்த கார்த்திக். அவன் நேகாவை பார்த்ததும் தான் எப்பவும் விளையாடுற பொம்மையை விட்டுட்டு நேகா பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கான். பத்தாவதுக்கு அவனோட அப்பா இவ தான் நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்ல அப்போ இருந்து நேகாவை ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடான். அவளோட தாய் மாமாவுக்காக நேகா அவனை சமாளிச்சுட்டே வரா. ஒரு பக்கம் கார்த்திக் டார்ச்சர் இருந்தாலும் நேகா கௌதம லவ் பண்ணிட்டே தான் இருந்திருக்கா. ஒரு நாள் கௌதம் நேகாவை மீட் பண்ணதை பார்த்த கார்த்திக் அவனோட அப்பா ஊர்ல இல்லாத சமயத்துல நேஹா நீ என் ஒய்ஃப் எனக்கு மட்டும் தான் சொல்லி மெட்டல் டார்ச்சர் கொடுத்தது மட்டும் இல்லாம கௌதமையும் போய் அடின்னு அடிச்சுட்டு வந்துடுறான். ஊர்ல இருந்து மாமா வந்ததும் நேஹா நடந்ததெல்லாம் சொல்ல தன்னோட அப்பா கழுத்திலேயே கத்தி வச்சு மிரட்டுறான் இந்த கார்த்திக். பேசாம இவனையே கல்யாணம் பண்ணிக்கோமா, இவன் சின்ன வயசுல அம்மா இல்லாம ரொம்ப தனிமையா இருந்ததால மனநோயாளி ஆயிட்டான். ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன், அது கூடவே தான் இருப்பான். நீ எப்போ வந்தியோ அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டான். பொம்மை மாதிரி ஆட்டி வைக்க அவனுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்றாரு. மாமாவும் தன்னை ஃபோர்ஸ் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்ட நேகா அவ கையை கட் பண்ணிக்கிட்டு சூசைடுக்கு ட்ரை பண்ண அப்பயும் எல்லா டாக்டரையும் மிரட்டி இவளை காப்பாத்திரான் கார்த்திக். எப்படியாவது தப்பிச்சு கௌதம் கிட்ட போயிடலான்னு அவன் வீட்டுக்கு நேகா போக அவனும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ட்ரீட்மெண்ட்காக பாம்பே போயிருக்கான்னு பக்கத்து வீட்டுல சொல்ல இவளும் அவனுக்கு கால் பண்றா. ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் சோகமா உட்கார்ந்திருக்க நேகாவை தேடி வந்த கார்த்திக் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த ஆளை கொன்றுவேன்னு அவனோட அப்பா கழுத்துல கத்தி வைக்க வேற வழி இல்லாம நேகா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறா.